வணக்கம், நான் உங்கள் ஷெஃப் முரளிதரன். வெல்கம் டு செஃப் மெட்ராஸ் முரளி கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் என்ன அப்படின்னா 600 பேருக்கு கடாய் வெஜிடபிள். ஸோ இந்த கடாய் வெஜிடபிள் எப்படி செய்கிறது, இதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் அப்படிங்கிறத பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இந்த கடாய் வெஜிடபிள் நான் ஏற்கனவே நம்ம சேனலில் நான் எப்படி போட்டிருக்கேன் அப்படின்னா ஒரு 2 பேருக்கு செய்யறது எப்படி அப்படிங்கிறத நான் நம்ம சேனலில் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். இதில் என்னென்னா நான் ட்ரையாக இருக்கிற மாதிரி கொடுத்துருப்பேன். அதாவது ட்ரை அப்படின்னா எப்படின்னா உங்களுக்கு ஒரு எடுத்து ஒரு பொரியல் மாதிரி இருக்கிற மாதிரி பண்ணியிருப்பேன். ஸோ ஒரிஜினல் மெத்தடு அப்படிங்கிறது அந்த ட்ரையாக இருக்கிறது தான். ஸோ இப்போ நாங்கள் மண்டபத்தில் பண்ணுறோம், ஒரு ஹோட்டலில் பண்ணுறோம் அப்படின்னா எல்லாருக்கும் அதனுடைய விவரங்கள் தெரியாது. அதாவது கடாய் வெஜிடபிள் அப்படிங்கிறத என்னமோ ஒரு காய்கறி போட்ட பொரியல் போட்டாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ விவரம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் கடாய் வெஜிடபிள் அப்படின்னா ட்ரையாக தான் இருக்கும் அப்படின்னு. பட் விவரம் தெரியாதவங்களுக்கு ஒரு பொரியலை இது சப்பாத்திக்கு அல்லது நானுக்கு தான் தொட்டுக்கிறது. ஸோ இந்த சப்பாத்திக்கு நானுக்கு இதை தொட்டுக்கும் போது என்னன்னா ஒரு பொரியலை கொண்டாந்து வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் இந்த கடாய் வெஜிடபிளை இப்போ நான் ஒரு பெரிய ஹோட்டலுக்கு ஓப்பனிங் பார்ட்டி, ஓப்பனிங் செரிமனி இருக்கு இல்லையா, அதுக்கு நான் பண்ணியிருக்கேன். ஸோ இதுலேயும் நான் உங்களுக்கு என்னென்னா நானுக்கு தொட்டுக்கிறதுக்கு தான் இந்த கடாய் வெஜிடபிளை நாம் பண்ணியிருக்கோம். அதனால் கொஞ்சம் செமி கிரேவியாக நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போது பாருங்கள், நான் என்ன பண்ணுறேன், கேரட்டை வேக வச்சு வடிகட்டுறேன். ஸோ கேரட் நல்லா தண்ணி கொதிக்கணும். இந்த தண்ணி கொதித்த பிறகு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கேரட்டை நல்லா அழகாக உங்களுக்கு எவ்வளோ தடிசாக விட்டுருக்கேன் பார்த்தீங்களா இந்த கேரட்டை. ஸோ இதே மாதிரி நீங்களும் வெட்டிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் உங்கள் வீட்டில் 2 பேருக்கு செய்கிறீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் மெல்லிஸாக வெட்டிக்காங்க. நான் கொஞ்சம் கேரட் தடிசாக விட்டுருக்கேன் அப்படின்னா நிறையா நாங்கள் பண்ண போகிறதுனால இந்த தடிசாக விட்டுருக்கேன். உங்களுக்கு இவ்வளோ தடிசு தேவையில்லை, அதனால் நீங்கள் பார்த்து வெட்டிக்காங்க. இப்போது பாருங்கள், நான் பீன்ஸை என்ன சைஸில் வெட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்லி. ஸோ பீன்ஸையும் இதை மாதிரி நீங்கள் வெட்டின பிறகு நல்லா கொதிக்கிற வாட்டரில் போட்டு வடிகட்டணும். எல்லோரும் நினைப்பீங்க ஸோ கொதித்து வேக வச்சு வடிகட்டினா அதனுடைய டேஸ்ட்டு போயிடுமே அப்படின்னு. ஸோ இந்த கடாய் வெஜிடபிளுக்கு இப்படி தான் செஞ்சாகணும், வேறு வழியே இல்லை. இப்போது அடுத்தது நான் பாருங்கள் உருளைக்கிழங்கை என்ன தடிசாக வெட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்லி. ஸோ உருளைக்கிழங்கை இந்த மாதிரி வெட்டிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வேக வைக்கணும். இந்த வேக வைக்கிறது ஆல்ரெடி நாம் உருளைக்கிழங்கை வேக வைக்கும் போது தண்ணியில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க, மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை இப்போ பார்த்தீங்களா எப்படி வெந்திருக்கு அப்படிங்கிறத காட்டுறோம் பார்த்தீங்களா, இதை மாதிரி வேக வச்சு வடிகட்டிடுங்க. இப்போது பாருங்கள், காலிஃப்ளவரை நாம் வேக வைக்க போகிறோம். இந்த காலிஃப்ளவருக்கு மஞ்சள் பொடி போட்டாலும் தப்பு கிடையாது, போடலைனாலும் தப்பு கிடையாது. ஸோ இதில் பட் கண்டிப்பாக ஒவ்வொரு காய்கறிகள் வேக வைக்கும் போதும் நீங்கள் என்ன பண்ணணும், லைட்டாக ஆஃப் சால்ட் அப்படிங்கிறத நீங்கள் ஆட் பண்ணி தான் பண்ணணும். இப்போது காலிஃப்ளவர் வெந்துருச்சு, நான் வடிகட்டிட்டேன் பாருங்கள். ஸோ இப்போது இந்த பன்னீர் எப்படி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ பன்னீர் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பன்னீரை எவ்வளோ டைஸாக வெட்டியிருக்கேன் பாருங்கள். இதை மாதிரி நீங்கள் வெட்டிக்கங்க. உங்கள் வீட்டில் செய்யும்போது 2 பேருக்கு செய்கிறீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஷேப் சின்ன சின்னதாக பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கடாய் வெஜிடபிள் அப்படிங்கிறதுக்கு ஒரு மசாலாஸ் இருக்குது. இந்த மசாலாஸ் நாம் ரெடி பண்ணணும். இந்த மசாலாஸ் ரெடி பண்ணுறது அப்படின்னா என்ன அப்படின்னா தனியா, காஞ்ச மிளகா, மிளகு, ஜீரகம், இது எல்லாத்தையும் நீங்கள் வித்தவுட் ஆயிலில் ரோஸ்ட் பண்ணணும். ஸோ வித்தவுட் ஆயிலில் ரோஸ்ட் பண்ணும்போது அதனுடைய ஃப்ளவர் அப்படிங்கிறது ரொம்ப டாப்பாக இருக்கும். இதை தவிர ஜீரகம், ஸோ இந்த ஜீரகத்தையும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் தனியாக வறுத்து பவுடர் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா ஜீரா பவுடரும் மேலே ஆட் பண்ணணும். இப்போது பாருங்கள், நான் ரெட் கிரேவி இதுக்கு ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம சேனலில் ஆல்ரெடி ரெட் கிரேவி எப்படி செய்யறது அப்படிங்கிற ஒரு முழு வீடியோவாக நான் போட்டிருக்கேன். ஒரு கடாய் வெஜிடபிள் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரெட் கிரேவி அவசியம் தேவை. ஏன்னா ரெட் கிரேவி இருந்தால் தான் அந்த மேஷ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ ரெட் கிரேவி நீங்கள் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம சேனலில் தெளிவாக கொடுத்துருக்கேன். பார்த்து அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க இந்த ரெட் கிரேவியையும். இப்போது பாருங்கள், இந்த குடமிளகா, அடுத்தது வெங்காயம், தக்காளி, இதெல்லாம் நான் எப்படி வெட்டியிருக்கேன் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பெருசு பெருசாக டைஸை நீங்கள் அழகாக கட் பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும்.
இப்போது நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு பாத்திரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், நல்ல பெரிய பாத்திரம். ஏன்னா இப்போ இது வந்து நான் 600 பேருக்கு பண்ணுறேன் இல்லையா. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு பாத்திரத்தில் வந்து நான் வந்து ஆயில் போட்டுட்டேன். ஆயில் போட்ட பிறகு கொஞ்சமாக வந்து இந்த ஆல்ரெடி வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் நான் வந்து போட்டுட்டு ஃப்ரை, அதாவது மசாலா ரெட் கிரேவி அடிக்கும் போதே நம்ம போட்டாச்சு. இதுக்கு ஜீரகம் மட்டும் போட்டுக்கலாம், தப்பு கிடையாது. ஜீரகம் போடலை அப்படின்னாலும் தப்பு கிடையாது, அது உங்களுடைய விருப்பத்தை சேர்ந்தது. இப்போது இந்த வெங்காயத்தை ஃபஸ்ட்டு நாம் வந்து இதில் ஆட் பண்ணுவோம். வெங்காயத்தை ஆட் பண்ணி வெங்காயம் பாதி தான் வதங்கணும், அதாவது முழுசாக வதங்கக்கூடாது. வெங்காயம் வதங்கணுமே தவிர முழுசாக வதங்கக்கூடாது. இப்போது இந்த வெங்காயத்தை போட்டு வதக்கின பிறகு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், இந்த பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணிடுறேன். அடுத்தது 3 விதமான கலர் குடமிளகா, சிகப்பு கலர், மஞ்சள் கலர், பச்சை கலர், இந்த 3 கலர் குடமிளகாவையும் இதில் நாம் ஆட் பண்ணணும். இது 3த்தையும் ஒன்றா வந்து 4, அதாவது வெங்காயம், இந்த குடமிளகாய், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா வதக்கும் போது கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி கிரேவி பண்ணும்போதும் நாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணியிருப்போம். இதுலேயும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணுங்க. பட் நிறையா ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வாசனை வேறு விதமாக போயிடும். ஸோ அதனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. இதன் பிறகு நீங்கள் நல்லா வதங்கின பிறகு குடமிளகாவை போட்டுட்டு, குடமிளகாக்கு அப்புறம் அடுத்தது தக்காளி. ஸோ இந்த தக்காளி வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து பெங்களூர் தக்காளியாக இருந்தது அப்படின்னா நல்லாயிருக்கும். காரணம் என்ன அப்படின்னா பெங்களூர் தக்காளியில் தான் இப்போ நான் எடுத்து காட்டியிருக்கேன் பார்த்தீங்களா. இதை மாதிரி எடுத்துட்டு அதில் உள்ள விதைகளை எடுத்துட்டு மேல் சதை பகுதியை மட்டும் போட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதே சமயம் வதங்குமே தவிர அந்த காய் வந்து ஃபுல்லாக மேஷ் ஆகாது. ஸோ நாட்டு தக்காளியில் டக்குன்னு வதங்கி மேஷ் ஆகிடும். அதுக்காக தான் பெங்களூர் தக்காளி இந்த மாதிரி டிஷ், நார்த் இந்தியன் டிஷ்ஷுக்கெலாம் யூஸ் பண்ணுற காரணமே. இப்போ இது எல்லாத்தையும் போட்டு வதங்கின பிறகு நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா எடுத்து வச்ச கிரேவி, அதாவது நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா கிரேவி, இந்த கிரேவியை நீங்கள் ஆட் பண்ணுங்கள். ஸோ இந்த கிரேவியை ஆட் பண்ண பிறகு இதில் கொஞ்சம் ஆல்ரெடி கிரேவியில் நீங்கள் உப்பு போட்டிருப்பீங்க, காரம் போட்டிருப்பீங்க, எல்லாத்தையும் போட்ட பிறகு இதில் ஆல்ரெடி இந்த கிரேவியை ஊற்றின பிறகு அதாவது வந்து அரை பகுதி வெந்திருக்க வெங்காயம், கால் பகுதி அளவுக்கு வெந்திருக்கிற குடமிளகா, கால் பகுதி அளவுக்கு வெந்திருக்கிற நம்ம எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் கொதிக்கும் போது ஒவ்வொரு காய்கறிகளாக நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருக்கோம் இல்லையா, கேரட்டு, பீன்ஸு, அப்புறம் வந்து பச்சை பட்டாணி, காலிஃப்ளவரு, உருளைக்கிழங்கு, இதெல்லாம் வேக வச்சுருக்கோம் பார்த்தீங்களா. இந்த காய்கறிகள் எல்லாம் ஒவ்வொன்றா இதில் சேர்க்கணும். ஸோ கேரட்டை சேர்ப்போம், அடுத்தது பீன்ஸை சேர்ப்போம், அடுத்தது காலிஃப்ளவர் சேர்ப்போம், உருளைக்கிழங்கை சேர்ப்போம், பச்சை பட்டாணியை சேர்ப்போம். இப்படி எல்லா காய்கறிகளும் சேர்த்துட்டு நல்லா நீங்கள் கிளறணும். இப்போது பாருங்கள், நான் வந்து கிரேவி கொஞ்சம் லூஸாக தான் பண்ணியிருக்கேன். நான் ஆல்ரெடி ஃபஸ்ட்டே நான் சொல்லியிருக்கேன் நம்ம சேனலில் ரொம்ப ட்ரையாக போட்டிருப்பேன் அப்படின்னு சொல்லி. பட் நான் வந்து இதில் வந்து கொஞ்சம் கிரேவி யூஸ் பண்ணியிருக்கேன் ஜாஸ்தியாக. இந்த கிரேவியோடு சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா கொதிக்கும் போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நாம் வந்து மேலே வந்து இதை இறக்கி வச்சுட்டு இதுக்கு மேலே நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா நாம் ரெடி பண்ணி வச்ச மசாலா பவுடர். இப்போது பாருங்கள், இந்த மசாலா பவுடர் நான் எப்படி ரெடி பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா. இதை மாதிரி பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் இந்த கடாய் வெஜிடபிள்ஸ் மேலே கண்டிப்பாக போடணும். இது போட்ட பிறகு அடுத்தது ஜீரா பவுடரை ஆட் பண்ணுங்கள். ஜீரா பவுடரை ஆட் பண்ண பிறகு நாம் கொஞ்சம், சப்போஸ் உங்களுக்கு வந்து பஜ்ஜி மிளகா கிடைக்கிது அப்படின்னா பஜ்ஜி மிளகாவும் ஆட் பண்ணலாம், தப்பு கிடையாது. பஜ்ஜி மிளகாவை தனியாக ஒரு பட்டரில் வதக்கி போட்டிங்க அப்படின்னா இன்னும் அதனுடைய ஸ்பைசியும் சரி, அதனுடைய வந்து டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். பஜ்ஜி மிளகா வந்து ஆப்ஷனல் தான், பஜ்ஜி மிளகா போடுறது ஆப்ஷனல் தான். ஸோ இதன் பிறகு நாம் என்ன பண்ணோம், இந்த பன்னீரையும் நம்ம ஆட் பண்ணிட்டோம். ஸோ எல்லா காய்கறிகளும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க பிறகு இடைக்கு தான் இந்த பவுட்ரு, மேம்பொடி எல்லாத்தையும் போட்டாச்சு. ஸோ இப்போது பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் உங்களுக்கு, சுவையான கடாய் வெஜிடபிள் 600 பேருக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த கடாய் வெஜிடபிளை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நம்ம சேனலில் ஆல்ரெடி கொஞ்சமாக செய்கிறது எப்படி அப்படின்னு போட்டு காட்டியிருக்கேன். பல்க் குக்கிங்லையும் இந்த கடாய் வெஜிடபிளை நான் போட்டிருக்கேன். செஃப் மெட்ராஸ் முரளி கிச்சனில் செஞ்ச இந்த டிஷ்ஷை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். என்னங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
இது மாதிரி சூப்பரான வேற ஒரு டிஷ்ல வேற எபிசோட்ல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஷெஃப் முரளிதரன். நன்றி, வணக்கம்.